இந்த வீடியோவில் நம்ம 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 25,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமராக்குன்னு பெஸ்ட்டாக இருக்க மொபைல்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் சேர்த்து அதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ், 5G, டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டிங் கேமரா மொபைலை பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ செம ப்ரீமியமான டிசைனாக இருக்குது பார்க்குறதுக்கு இது. அண்ட் டிஸ்பிளேவோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. 1300 nits பிக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அண்ட் பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Dimensity 7200 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. கேமிங்கில் நம்மளால் நல்லா விளையாடிக்க முடியும். Android 12 தான் லான்ச் ஆகிருந்தது. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4600 mAh பேட்டரி அண்ட் 66 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே SD கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 23,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 23,000 ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல கேமரா செட்டப் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல டிசைனோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் iQOO Z7 Proவை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதனோட ப்ரைஸிங்குமே நமக்கு 23,000 தான் கிடைக்குது. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz OLED பேனல் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. 1800 nitsக்கான பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளேவே நமக்கு கொடுத்துருக்காங்க. 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். பிரைமரி கேமராவில் இங்கே OIS இருக்குது நண்பா. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஷேக்கினஸ் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் ஃபோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை நண்பா. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 27,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆஃபர் டைமில் கண்டிப்பாக இதனோட ப்ரைஸிங் 26,000 25,000 கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி, கேமரா நல்லா இருக்க மாதிரி, டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் தேடுறீங்கன்னா Poco X6 Pro நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Zero 30 தான். இந்த மொபைலில் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது நமக்கு கொடுக்கும். அண்ட் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நைட் ஃபோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps இல்லைனா 4K வீடியோ 60 fps வரைக்குமே நம்மளால் ரியர் கேமராவை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்கே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கேயுமே நம்மளால் 4K வீடியோ 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 4K வீடியோ 60 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ணுற மொபைல்ஸ் நம்மளால் நிறையா பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ரேரான மொபைல். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே தாறுமாறாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி விளாகர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Android 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 8020 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங்குமே நம்மளால் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிக்க முடியும் இந்த மொபைலை யூஸ் பண்ணி. அண்ட் 5000 mAh பேட்டரி, 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை நண்பா. 8GB 128GB வேரியன்ட் 24,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்குன்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா,
அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ரொம்பவே நல்ல மொபைலாக இருந்திருக்கும். பட் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க, ஒரு நல்ல டிசைனோட பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸிங்க்கு உண்மையிலே ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரீசெண்ட் லான்ச் ஆன ரெட்மி நோட் 13 ப்ரோ தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.5K ரெசல்யூஷனோட இந்த டிஸ்பிளே நமக்கு இருக்குது. அண்ட் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமான டிசைனாக இது இருக்க போகுது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் Snapdragon 7s Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 3 year ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அண்ட் 4 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரோன்னு சொல்லிட்டு ரெட்மி சொல்லியிருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 26,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸிங்கோட ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் லேட்டஸ்ட் மொபைல்ன்றதால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போக நமக்கு 25Kக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரியுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் தேவைன்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE3 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 10-bit பேனல் இது அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமரா வந்து சோனியோட சென்சர் நண்பா. சோனி IMX890 என்ற ஒரு வேறு லெவல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸை OISம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் சோனியோட சென்சார் தான். சோனி IMX355 என்ற சென்சர் அது. அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராவில் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Snapdragon 782G என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. அண்ட் 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட் சர்ப்ரைசிங்லி இருக்குது. பட் அலர்ட் ஸ்லைடர் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IR பிளாஸ்டர் சப்போர்ட் வேறு நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஆஃபர் டைமில் நமக்கு 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல கேமரா மொபைல் OnePlus சைட்லேருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.